10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Dear students, now we discuss how to find the oxidation number in the coordination compound. சரிங்களா? What is oxidation number? ஆக்சிடேஷன் நம்பர் ஜஸ்ட் டெஃபினிஷனுக்கு வேணால் நம்ம இதை நம்ம வச்சுக்கலாம். ஆனால் கால்குலேட் பண்ணுறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா த ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இன் கோஆர்டினேஷன் என்டிட்டி இஸ் டிஃபைன்ட் as the charge it would bear if all the ligands removed along with the electron pairs that are shared with a central atom. அதாவது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட ஷேர் பண்ணக்கூடிய எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணது போக மீதி அந்த சென்ட்ரல் ஆட்டத்து மேலே என்ன சார்ஜ் இது இருக்குதோ அதுதான் என்னது அப்படின்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆர் ஆக்சிடேஷன் நம்பர். அப்போ ஒரு மேத்தமெட்டிக்கலாக எக்ஸ்பிரஷன் எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா நெட் சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் சென்ட்ரல் மெட்டல் அயான் மைனஸ் நம்பர் ஆஃப் லிகான்ஸ் இன் சார்ஜ் ஆன் த லிகான். ஃபார் நெட் சார்ஜ் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. சார்ஜ் ஆன் த காம்ப்ளெக்ஸ், சார்ஜ் ஆன் த காம்ப்ளெக்ஸ். காம்ப்ளெக்ஸ்னால் நமக்கு என்னென்னு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் K4FeCN6 this is a coordination compound. இதில் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா this is a complex ion, complex ion. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம எதை இதில் ரெண்டு ஆக்சிடேஷன் ஸ்டேட் கால்குலேட் பண்ணுறோம். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் சென்ட்ரல் மெட்டல் அயனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட், நெக்ஸ்ட் ஒன் சார்ஜ் ஆன் த காம்ப்ளெக்ஸ். அது சார்ஜ் ஆன் த காம்ப்ளெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு த நெட் சார்ஜ். அப்போ நம்ம இது ரெண்டையும் எப்படி சார் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெண்டு டிஃப்ரெண்ட் வேஸில் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம காம்ப்ளெக்ஸை செப்பரேட் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். அப்போ காம்ப்ளெக்ஸை செப்பரேட் பண்ணி தனியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் K4FeCN6 இதை செப்பரேட் பண்ணோம்னா நமக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா K ப்ளஸ் FeCN6. ஓகே, சார்ஜ் ஆன் த காம்ப்ளெக்ஸ் எப்படி சார் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ எந்த ஒரு சால்ட்டாக இருந்தாலுமே எந்த ஒரு காம்பவுண்டாக இருந்தாலுமே நியூட்ரலாக தான் இருக்கும். ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் சார்ஜ். அப்போ பாசிட்டிவும் நெகட்டிவும் ஈக்குவலாக இருக்கும். அப்போது ஓவரால் சார்ஜ் அப்படின்னு மாலிகுலுக்கு பார்த்தீங்கன்னா 0. அப்போ ஓவரால் சார்ஜ் 0வாக இருக்கணும்னா பாசிட்டிவ் நெகட்டிவும் கரெக்டாக இருக்கணும், பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா K4 இருக்குது. K4 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா K அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1s பிளாக் எலிமெண்ட். அப்போ 1s பிளாக் எலிமெண்ட்டுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா +1. 1s பிளாக் எலிமெண்டோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா +1. ஸோ நம்பர் ஆஃப் அயான்ஸ் எவ்வளோ இருக்குது? 4 அயான்ஸ் இருக்குது. அப்போ நம்ம 4 இங்கே போடுறோம். அப்போ 4 × +1 +4. அப்போ இங்கே கேட்டையான் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4+ இருக்குது. அப்போ ஆனியனுடைய சார்ஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 4+ இஸ் நியூட்ரலைஸ்டு பை 4-. அப்போ ஆனியனுடைய சார்ஜ் என்னவாக இருக்கணும் அப்படின்னா -4ஆக இருக்கணும், -4. அப்போ காம்ப்ளெக்ஸ் ஆன் த அயான், காம்ப்ளெக்ஸ் அயான் அப்படின்னு பார்த்தோம்னா சார்ஜ் ஆன் த காம்ப்ளெக்ஸ் அயான் அப்படின்னு பார்த்தோம்னா -4. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ காம்ப்ளெக்ஸ்னுடைய சார்ஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் CONH3 6Cl3. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸினுடைய சார்ஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் காம்ப்ளெக்ஸ் CONH3 6 times ப்ளஸ் 3Cl மைனஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா CONH3 6 and Cl3. திஸ் இஸ் கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா CONH3ங்கிறது காம்ப்ளெக்ஸ் அயான், Cl மைனஸ் சிம்பிள் அயான். அப்போ பார்த்தீங்கன்னா 3Cl இருக்குது, அதனால் Cl மைனஸ் 3 times நம்ம போட்டிருக்கோம்.
அப்போ குளோரின் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பி பிளாக் எலமெண்ட்டில் 17th ஃபேமிலியில் வருது. ஸோ 17th ஃபேமிலியுடைய ஜென்ரல் ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா -1. அப்போ 3 குளோரைடு அயான் இருக்கிறதுனால 3 மைனஸ் அயான் அங்கே இருக்குது. அப்போ 3 மைனஸ் இஸ் பேலன்ஸ்டு பை 3 ப்ளஸ். அப்போ சார்ஜ் காம்ப்ளெக்ஸ் ஆஃப் த சார்ஜ் என்ன இருக்கணும், +3 இருக்கணும். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸினுடைய சார்ஜை நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் மெட்டல் அயனுடைய சார்ஜ் எப்படி சார் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா COCN 6 times 3 minus. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் COCN 6 பவர் 3 minus. அப்போ இதில் சென்ட்ரல் மெட்டல் அயானுடைய சார்ஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சென்ட்ரல் மெட்டல் அயான் அப்படிங்கிறது CMI. கோபால்ட் இஸ் a சென்ட்ரல் மெட்டல் அயான். ஸோ இதனுடைய சார்ஜ் எப்படி சார் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆன் த காம்ப்ளெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் த சார்ஜ் ஆன் த சென்ட்ரல் மெட்டல் அயான் அண்ட் த லிகான். ஸோ அப்போ லிகானுடைய சார்ஜையும் சென்ட்ரல் மெட்டல் அயனுடைய சார்ஜையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஓவரால் சார்ஜஸ் கிடைக்கும். அந்த சார்ஜ் தான் நெட் சார்ஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ நெட் சார்ஜை வச்சு சென்ட்ரல் மெட்டல் அயனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா CO நமக்கு வந்து கோபால்ட்டுக்கு வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் தெரியாது, அதனால் எக்ஸ்ன்னு நம்ம ஒரு ஆல்ஃபபெட்ஸ் கொடுத்துக்கிறோம். ப்ளஸ் சைனைடு அயான் 6 times சைனைடு அயானுடைய சார்ஜ் மைனஸ் ஈக்குவல் டு -3. அப்போ 1 கோபால்ட் அயான் இருக்கிறதா நமக்கு தெரியுது. ஸோ அப்போ 1 × x எக்ஸு ப்ளஸ் 1 × -6 × 6 ஈக்குவல் டு -3. அப்போ x -6 ஈக்குவல் டு -3, x ஈக்குவல் டு +3. அப்போ ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் சென்ட்ரல் மெட்டல் அயான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரல் மெட்டல் அயான் ஈக்குவல் டு கோபால்ட் +3 ஆர் கோபால்ட் 3. ரோமன் லெட்டரையும் நம்மளால் எழுதி காட்டலாம். சரிங்களா? காம்ப்ளெக்ஸ் வந்து நியூட்ரல் காம்ப்ளெக்ஸாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் ஹோல் காம்ப்ளெக்ஸாக இருக்கும்போது நம்ம எப்படி வந்து ஆக்சிடேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? எப்பவுமே ஒரு காம்பவுண்டுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 0. ஏன்னா எல்லா எலமெண்ட்டுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டையும் ஆட் பண்ணால் ஓவராலாகவே 0 வரும். அப்போ நம்ம காம்பவுண்டுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஓவராலாக 0ன்னு வச்சுக்கிட்டு அதுக்கு நம்ம என்ன சென்ட்ரல் மெட்டலுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் K4FeCN6. ஸோ இந்த மாதிரி ஹோல் காம்பவுண்டாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம எப்படி ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4K ப்ளஸ் Fe x ப்ளஸ் 6Cn மைனஸ் ஈக்குவல் டு 0. அப்போ +1 × 4 ப்ளஸ் எக்ஸு -6 ஈக்குவல் டு 0, எக்ஸ் -2 ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஈக்குவல் டு +2. ஸோ இந்த மாதிரி நம்ம ஹோல் காம்பவுண்டாக கொடுக்கும்போது சென்ட்ரல் மெட்டல் அயனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா KCrC2O4 twice NH3 twice. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்ம குரோமியத்தினுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ குரோமியத்தினுடைய ஆக்சிடேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு K ப்ளஸ் CrX ப்ளஸ் 2 × C2O4 2 minus plus 2NH3 equal to 0 because positive ion and negative ion, positive ion +1, negative ion -1. அப்போ நமக்கு என்ன இருக்கும், ஓவரால் ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு +1 -1 நியூட்ரல் காம்ப்ளெக்ஸ். ஸோ நியூட்ரல் காம்பவுண்ட் அப்படின்னாலும் ஓவரால் சார்ஜ் 0ன்னு எடுத்திருக்கோம். 1 + x 2 × 2 -4 + 2 × amine நியூட்ரல் இயான் சார்ஜ் 0 equal to 0. அப்போ x -3 equal to 0, x equal to +3. இந்த காம்பவுண்டில் குரோமியத்தினுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா +3. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஹோல் காம்பவுண்டாக கொடுத்தா ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு எல்லா எலமெண்ட்டுடைய அதாவது காம்ப்ளெக்ஸ் பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு எது இருந்தாலும் எல்லாத்தினுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டையும் ஆட் பண்ணி ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சென்ட்ரல் மெட்டலுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். டைப்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ்.
ஸோ டைப்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் how they are classified coordination compounds. ஸோ coordination compound எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோன்னா ரெண்டு பேஸ் ஆஃப் கிளாஸிஃபை பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஒன் அதனுடைய காம்ப்ளெக்ஸ் மேலே இருக்கக்கூடிய சார்ஜை வச்சு கிளாஸிஃபை பண்ணுறோம். அனதர் ஒன் அந்த காம்ப்ளெக்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய லிகாண்டை வச்சு கிளாஸிஃபை பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் அந்த சார்ஜ் ஆன் த காம்ப்ளெக்ஸ் கிளாஸிஃபிகேஷன். Based on the net charge on the complex. ஸோ அது என்ன நெட் சார்ஜ் ஆன் த காம்ப்ளெக்ஸ். இப்போ எந்த ஒரு சால்ட்டாக இருந்தாலும் கேட்டையான் ஆனையான் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணுறோம். பாசிட்டிவ் அயான் நெகட்டிவ் அயான் ரெண்டுமே ஒரு சால்ட் இருக்கும், ரெண்டும் சேர்ந்து ஒரு நியூட்ரல் காம்பவுண்ட், அதுதான் நம்ம நியூட்ரல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் காம்ப்ளெக்ஸ் மேலே என்ன சார்ஜ் இருக்கோ அதை வச்சு தான் காம்ப்ளெக்ஸ் கிளாஸிஃபை பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஒன் கேட்டையானிக் காம்ப்ளெக்ஸ். கேட்டையானிக் காம்ப்ளெக்ஸ். ஸோ கேட்டையானிக் காம்ப்ளெக்ஸ்னால் பார்த்தீங்கன்னா கேரிஸ் பாசிட்டிவ் காம்ப்ளெக்ஸ் அயான். அப்போ காம்ப்ளெக்ஸ் அயான் மேலே என்ன சார்ஜ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் CuNH3 4 times SO4. இது செப்பரேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CuNH3 4 times +2. ஏன் பார்த்தீங்கன்னா இங்கே சல்ஃபேட் அயனுடைய சார்ஜ் வந்து -2. ஃபார் எக்ஸாம்பிள் Na2SO4 அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா Na 1s பிளாக் எலமெண்ட் சார்ஜ் +1. ஸோ 2Na இருக்கிறதுனால +2. அப்போ இங்கே என்ன சார்ஜ் இருக்கணும் -2. ஸோ நெகட்டிவ் அயன் மேலே -2 இருக்கணும். ஸோ சல்ஃபேட் அயனுடைய சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா -2. அதனால் சல்ஃபேட் அயன் -2. அப்போ சல்ஃபேட் அயன் -2 ஆனியன் -2 இருக்கும்போது கேட்டையன் எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா +2 இருக்கும். அப்போ காம்ப்ளெக்ஸ் மேலே சார்ஜ் +2 வந்ததுனால இது கேட்டையானிக் காம்ப்ளெக்ஸ். செப்பரேட் SO4 2-. ஸோ காம்ப்ளெக்ஸ் கேட்டையான் அப்படின்னு சொல்கிறோம். காம்ப்ளெக்ஸ் கேட்டையான். ஸோ அனதர் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்தராக AgNH3 twice plus CONH3 6 times power 3 plus FeH2O 6 times power 2 plus. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் மேலே சார்ஜ் பாசிட்டிவ் இருக்கிறதுனால கேட்டையானிக் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த பக்கம் செகண்ட் ஒன் ஆனியானிக் காம்ப்ளெக்ஸ். ஸோ ஆனியானிக் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் மேலே நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் காம்ப்ளெக்ஸ் ஆனியான். இப்போ ஆனியான் மேலே என்ன நெகட்டிவ் சார்ஜ் இருந்தது அப்படின்னு சொன்னால் அது ஆனியான் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் K4FeCN6 செப்பரேட் பண்ணோம் 4K ப்ளஸ் FeCN6 4-. பார்த்தீங்கன்னா K பொட்டாசியம் 1s பிளாக் எலமெண்ட் சார்ஜ் வந்து +1. அப்போ 4 × +1 4+. அப்போ 4+ இஸ் நியூட்ரலைஸ்டு பை 4-. அப்போ காம்ப்ளெக்ஸோட சார்ஜ் 4- இருக்குது. ஸோ இப்போ காம்ப்ளெக்ஸோட சார்ஜ் நெகட்டிவில் இருக்கிறதுனால அதுக்கு பேர் காம்ப்ளெக்ஸ் ஆனியான். ஃபார் ஃபர்தர் எக்ஸாம்பிள் AgCN twice power minus CuCN thrice 4 times power 3-. ஸோ இதெல்லாமே காம்ப்ளெக்ஸ் ஆனியானுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். தேர்ட் ஒன் நியூட்ரல் காம்ப்ளெக்ஸ். நியூட்ரல் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா
காம்ப்ளெக்ஸ் மேலே எந்த சார்ஜ் இருக்காது. ஸோ நோ சார்ஜ் ஆன் த காம்ப்ளெக்ஸ். ஸோ நெட் சார்ஜ் 0. ஃபார் எக்ஸாம்பிள் CONH3 thrice Cl3. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் மேலே எந்த சார்ஜும் கிடையாது. another one platinum Cl2 NH3 twice. ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். இந்த காம்ப்ளெக்ஸ் மேலே எந்த சார்ஜும் நமக்கு கிடையாது. இது நியூட்ரல் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நியூட்ரல் காம்ப்ளெக்ஸாக இருக்கும்போது நம்ம காம்ப்ளெக்ஸ் உள்ளே இருக்கக்கூடிய மெட்டல் அயனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஃபார் ஜிஓக்கு எக்ஸு ப்ளஸ் 3NH3 Cl3 ப்ளஸ் 3Cl மைனஸ் ஈக்குவல் டு 0. ஏன்னா காம்ப்ளெக்ஸ் மேலே இருக்கக்கூடிய சார்ஜ் வந்து 0வாக இருக்குது. அதனால் நம்ம சென்ட்ரல் மெட்டலுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறனால எக்ஸ்ன்னு ஆல்ஃபபெட்ஸ் கொடுத்துக்கிறோம். ஸோ NH3 3 டைம்ஸ் இருக்குது, Cl 3 டைம்ஸ் இருக்குது. குளோரைன் வந்து பார்த்திங்கன்னா Cl மைனஸு, ஏன்னா பி பிளாக் எலமெண்ட்டில் வரக்கூடியது. ஸோ சார்ஜ் -1. இப்போ ஓவராலாகவே ஆட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் நியூட்ரல் லிகாண்ட் அப்படிங்கிறதுனால சார்ஜ் 0. அப்போ 0 -3 -1 × 3 -3 ஈக்குவல் டு 0. எக்ஸ் ஈக்குவல் டு +3. அப்போ இந்த காம்ப்ளெக்ஸில் பார்த்தீங்கன்னா கோபால்ட் அயனுடைய சார்ஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா +3 ஆர் CO3ன்னு சொல்லலாம். ஸோ நியூட்ரல் காம்ப்ளெக்ஸாக இருந்தது அப்படின்னா மேலே சார்ஜ் 0, இந்த காம்ப்ளெக்ஸோட நெட் சார்ஜ் 0 அப்படி வச்சுக்கிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா சென்ட்ரல் மெட்டலினுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பைமெட்டாலிக் காம்ப்ளெக்ஸ், 4th one. பைமெட்டாலிக் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா காம்பவுண்ட்ஸ் ஹேவிங் 2 காம்ப்ளெக்ஸ் அயான். ஒன் இஸ் கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ், another one is anionic complex. So both having negative positive charges. So for example hexaamine chromium hexacyanide cobalt, இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே காம்ப்ளெக்ஸ் அயானாக இருக்குது. சரிங்களா, 2 மெட்டல் ப்ரெசண்ட்டாக இருக்குது. ஸோ ரெண்டுமே காம்ப்ளெக்ஸ் அயான், அதனால் பைமெட்டாலிக் காம்ப்ளெக்ஸ். ஸோ இதை செப்பரேட் பண்ணோம் அப்படின்னா குரோமியம் NH3 6 டைம்ஸ் பவர் 3 ப்ளஸ் COCN 6 பவர் 3 மைனஸ். ஸோ கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ், அனியானிக் காம்ப்ளெக்ஸ். ஸோ another எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா CONH3 5 டைம்ஸ் CN அண்ட் CONH3 CN 5 டைம்ஸ். டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இங்கே அம்மோனியா 5 டைம்ஸ் இருக்குது, அம்மைன் அப்படிங்கிற லிகாண்ட் 5 டைம்ஸ் இருக்குது, இங்கே சைனிடோ 5 டைம்ஸ் இருக்குது. இது டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸுக்கு எக்ஸாம்பிள். NH3 4 டைம்ஸ், Cl 4 டைம்ஸ். திஸ் இஸ் பைமெட்டாலிக் காம்ப்ளெக்ஸ். Then next classification based on the kind of ligand பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து யூனிடென்டேட் பைடென்டேட் ஸோ பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரே மாதிரி லிகாண்ட்ஸ் காம்ப்ளெக்ஸுக்கு உள்ளே இருந்ததுன்னா சரியா, சேம் லிகாண்ட் ப்ரெசன்ட் இன் த கோஆர்டினேஷன் என்டிட்டி. சேம் ligands or one kind of ligands present in the coordination entity. For example, CONH3 6 times power 3 plus and FeH2O 6 times power 2 plus. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஹெக்ஸாஅமைன் கோபால்ட் 3 ஹெக்ஸா அக்வா அயன் 2 காம்ப்ளெக்ஸ். இது ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள அம்மைன் மட்டும்தான் இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா H2O. ஸோ அப்போ கோஆர்டினேஷன் என்டிட்டி ஹேவிங் ஒன் கைண்ட் ஆஃப் லிகாண்ட், தட் இஸ் ஹோமோலெப்டிக் காம்ப்ளெக்ஸ். ஹோமோலெப்டிக் காம்ப்ளெக்ஸ். இப்போ ஹோமோலெப்டிக் மீன்ஸ் சேம் கைண்ட் ஆஃப் ligand present in the complex. So heteroleptic complex means the central metal ions is coordinated to more than one kind of ligand. For example, CONH3 5 times Cl. NH3 5 times இருக்குது, chloride. அப்போ different ligands இருக்குது. ஸோ இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா heteroleptic complexes. Another example, platinum NH3 twice Cl2. So 2 types of ligands இருக்குது பாருங்க, NH3 Cl2. So 2 kinds of ligand.
இது எலக்ட்ரோலிபிடிக் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நாமன்கிளேச்சர் ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். நாமன்கிளேச்சர் அப்படின்னு என்னென்னா கோஆர்டினேஷன் காம்பவுண்டுக்கு எப்படி நேம் வைக்கிறது அப்படிங்கிறது தான். ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா ஏர்லியராக கோஆர்டினேஷன் காம்பவுண்டுக்கு நேம் எப்படி சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, யார் அதை டிஸ்கவர் பண்ணாங்களோ அவங்களுடைய நேம்லேயே கொடுத்துருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கே பிளாட்டினம் Cl3C2H4. இந்த சால்ட் பார்த்தீங்கன்னா ஜெய்ஸே சால்ட். ஜெய்ஸே சால்ட். தென் நெக்ஸ்ட் வந்து பிளாட்டினம் NH4 டைம்ஸ், பிளாட்டினம் Cl4 டைம்ஸ். இது பார்த்தீங்கன்னா மேக்னஸ் சால்ட். சால்ட். ஸோ இப்படி தான் ஆரம்ப காலத்தில் யார் அதை கண்டுபிடிச்சாங்களோ அவங்க பேரையே கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ ஃபர்தராக IUPAC அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் பியூர் அப்ளைட் கெமிஸ்ட்ரி எப்படி நேம் அதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ஃபார் எக்ஸாம்பிள் K4FeCN6. திஸ் இஸ் ஏ ஆனயானிக் காம்ப்ளெக்ஸ். ஆனயானிக் காம்ப்ளெக்ஸ். இப்போ ஆனயானிக் காம்ப்ளெக்ஸுக்கு நேம் வைக்கும்போது நம்ம எப்படி சார் நேம் வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் ion K plus is named first, followed by complex ion FeCN6 4 minus. ஸோ ஆனியானிக் காம்ப்ளெக்ஸுக்கு ஃபஸ்ட்டு நேம் வைக்கும்போது சிம்பிள் கேட்டையானுடைய நேம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம காம்ப்ளெக்ஸ் அயனுடைய நேம் சொல்லணும். செகண்ட் ஒன் கேட்டையானிக் காம்ப்ளெக்ஸுக்கு CONH3 6 டைம்ஸ் Cl3. இது பார்த்தீங்கன்னா கேட்டையானிக் காம்ப்ளெக்ஸ். அப்போ கேட்டையானிக் காம்ப்ளெக்ஸுக்கு நேம் எப்படி சார் வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நேம்ட் as complex ion CONH3 6 times 3 plus is named first, followed by Cl minus halide ion. Third one platinum NH3 4 times platinum Cl 4 times. இது bimetallic complex. bimetallic complex. ஸோ இதுக்கு நம்ம ஃபஸ்ட் நேம் சொல்லும்போது platinum NH3 twice 4 times plus 2 is named first, then followed by complex anion platinum Cl4 2 minus. So first complex cation name சொல்லிட்டு then complex anion name நம்ம சொல்றோம். First one. Second பாத்தீங்க அப்படினு சொன்னா simple ionic எப்படி நேம் சொல்றது? Simple ion. இப்போ for example பாத்தீங்க அப்படினு சொன்னீங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் கேட்டையனா இருந்தது அப்படினு சொன்னா சிம்பிள் அயான் அதாவது பொட்டாசியம் சோடியம் அப்படிங்கிற 1s பிளாக் எலிமெண்ட் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அது வந்து ஃபர்ஸ்ட் இருக்கும். ஸோ தென் கேட்டையானிக் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பின்னாடி வந்து ஆனியானிக் லிகாண்ட் அதாவது அயான்ஸ் இருக்கும். அப்படி இருக்கும்போது அதுக்கு நம்ம இந்த சிம்பிள் அயானுக்கு எப்படி சார் நம்ம நேம் வைக்கிறது? காம்ப்ளெக்ஸுக்கு முன்னாடியும் பின்னாடியும் இருக்கக்கூடிய நேம் எப்படி சார் சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் Na ப்ளஸ் சிம்பிள் அயான் அப்படின்னா சோடியம், Ag ப்ளஸ் சிம்பிள் அயான் அப்படின்னா சில்வர், பொட்டாசியம் சிம்பிள் அயான் அப்படின்னு சொன்னால் பொட்டாசியம்.
ஸோ அனியானிக் காம்ப்ளெக்ஸாக இருந்ததுன்னா சிம்பிள் அயான் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ அதனுடைய நேம் நம்ம எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சோடியம் Na+, பொட்டாசியம் K+. தென் அந்த சிம்பிள் அயான் ஆனியானாக இருந்தால் எப்படி சார் நேம் சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் Cl- குளோரைட், Br- அப்படின்னா புரோமைடு, Cn- அப்படின்னா சயனைடு, NO3- அப்படின்னா நைட்ரேட். ஸோ இந்த மாதிரி அந்த சிம்பிள் அயனுடைய நேமை நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? அப்போ இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னால் காம்ப்ளெக்ஸுக்கு அதாவது ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் நேம் வைக்கும்போது ஃபஸ்ட்டு கேட்டான் எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் ஆனியன் எழுதணும். எந்த ஒரு சால்ட்டாக இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு கேட்டான் எழுதிட்டு ஆனியன் எழுதுவோம். அதனால் கேட்டான் நேமை ஃபஸ்ட் எழுதிட்டு ஆனியன் நேமை செகண்ட் எழுதுகிறோம். இங்கே ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கேட்டான் ஆனியான் வந்து டிஃபர் ஆகுது. என்னென்னா காம்ப்ளெக்ஸாக இருக்கிறதுனால நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபர்தராக ஒரு சிம்பிள் சால்ட்டுக்கு எப்படி நேம் எழுதுவோமோ அதே மாதிரி தான் இதுக்கும் நேம் எழுதுகிறோம். ஃபர்தராக காம்ப்ளெக்ஸ் அயானுக்கு எப்படி நம்ம நேம் கொடுக்கறது அப்படிங்கிறத பார்க்கலாம்.